அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதனுமே பணம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை எல்லா மனுஷர்கிட்ட இருக்கு. அது நியாயமானது. எல்லா மனிதனும் தேவை இருக்கிறதுனால தான் ஆசைப்படுறோம். தேவை இருக்கிறது, ஆசைப்படுவது சகஜம். ஆனா அந்த தேவையானது வீட்டுக்குள்ள வருவதற்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அந்த சம்பிரதாயங்கள் என்ன? முதல்ல வீட்டு வாசல்ல போனவொன்னு செருப்பு ஒரு 10 செருப்பு கெடுக்கக்கூடாது. அந்த வாசல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சின்ன குழந்தைகள் செருப்பு இருக்கும், நம்ம செருப்பு இருக்கும். நம்ம ஒரு செருப்பு வச்சிருக்கிறது கிடையாது. எல்லாரும் 3 ஜோடி 4 ஜோடி தான் வச்சிருக்கோம். ஏன்னா 100 150க்கு எடுத்து எல்லாம் 4 ஜோடி 2 ஷூ இதெல்லாம் இருக்கு. இதை ஒதுக்கமாக வையுங்கள். ஏன்னா செருப்பு என்று சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவான். அப்ப அந்த செருப்பு என்பது தடை தாமங்களை குறிக்கும். சனி பிரச்சனையா இருக்கிறவன் செருப்பு தானம் பண்ணுட்டான். பண்ணுனா என்ன சொன்னா கண்டிப்பாக அவன் போட்டு நடக்க நம்மளுடைய கர்மா போய். ஏன்னா செருப்பு போட்டு நடக்கிறவன் என்ன சொன்னான்னா வேகமாக தான் நடப்பான், சிம்பிளா நடக்க மாட்டான். அப்ப வாசலில் அதிகமான அந்த பாதையை அந்த மறைச்ச மாதிரி செருப்புகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். போட்டீங்கன்னா சனியோடைய தாக்கம் குறைஞ்சிரும். வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த சின்ன குழந்தைகள் ஓட்டுற சைக்கிள், பழைய பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல அப்படி குமிச்சு வச்சிருப்போம். அப்ப நமக்கு எந்த பொருள் தேவையில்லையோ, எந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணலையோ அது என்ன சொன்னா நம்ம வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும்? ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஒரு மனுஷன் என்ன சொன்னா வீட்டுக்குள்ள படுத்திருக்கான். அவனை போய் என்னையா சாப்பிடுறீங்களா, இல்ல என்ன டீ குடிக்கீங்களா, எந்திரிச்சு குளிங்க, இல்ல ஒரு பெண்ணே படுத்து கிடக்கு, என்னம்மா அப்படியே படுத்து கிடக்கு, எந்திரிச்சு குளிங்க அப்படின்னு சொல்லாம யாருமே போய் கண்டுக்கிடவில்லை என்று சொன்னால், ஒரு குழந்தை ஒரு குழந்தையே இருக்குது, அது வாட்டுக்கு தொட்டில தூங்கிட்டு இருக்குது, நம்ம வாட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்? அப்ப அந்த குழந்தையுடைய தாக்கம், அந்த உயிரோடைய தாக்கம் என்ன செய்யும்னா நெகட்டிவா மாறும். என்னடா ஒரு டீ கூட, ஒரு வீட்டுக்கே நம்ம போயிருக்கோம், சார் டீ சாப்பிட்றீங்களா, இல்லை கொஞ்ச நேரம் இருங்க சார், ஏதாவது சமையல் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா வந்த மனுஷன் என்ன செய்யணும்? அவர் கிளம்புறேன், அப்படியே சார் போயிட்டு வரீங்க, வேலை இருக்கா, போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் உபசரிக்கணும், இல்லைன்னா வெளியே துரத்திடணும். இதுல சில பேர் சும்மாவே உட்காந்துட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான். என்ன எதுக்காக பேசுறானே தெரியாது. அப்ப எதுக்காக பேசுறானே நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், 2:30 மணி ஆச்சு, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ருங்க, டைம் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காப்புல. ஒரு நபர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு புரியல. என்ன புரியலன்னா 2:30 மணி ஆச்சு. அவரே கேட்கலாம், ஐயா சாப்பிட்டீங்களா, முதல்ல சாப்பிடுங்க, நான் வேணா பிறகு பேசுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்குன்னா பசிக்குது, 2:30 மணி ஆச்சு, போகவே மாட்டேங்கிறார். இதுவே ஒரு பெரிய டிமார்க். அப்படி இருக்கின்ற நபர்களிடம் இருந்து கலண்டரணும். சும்மா நாளும் கடலை போடுறதுக்கு நான் வரேன் இங்க ஆஃபீஸுக்கெல்லாம் வருவான். நான் மெட்ரோ சென்னையில இருந்தனாலும் செலவழிச்சு வந்துருவேன் சார், டிக்கெட் போட்டு நேட்டா வந்துடுவேன் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ எதற்காக வருகிறாய்? 1000 ரூபா எடுத்து ஆன்லைன்ல பாத்துடலாமே. நீ நானும் தானே போன்ல பேச போறோம், ஒரு 40 நிமிஷம் நாள் நல்லா பேசுவேன். உன்னுடைய கர்மாவை என்னன்னு எனக்கு சொல்ல தெரியும், அதுக்கு உண்டான தீர்வும் சொல்ல தெரியும். அதுக்கு பிறகு பிடிச்சு என்ன சொல்றானா, நான் சொல்ற சில கருத்துக்களுக்கு உண்டான ரெமிடிஸை நீ வாங்கணும்னா வரலாம், இல்லைன்னா கொரியர்ல வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் டெய்லி நான் வாரேன் அப்படின்னா அதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பேசி 4 வீடியோ போடுறத கெடுத்துருவானுங்க. ஆமா, நீங்க வந்தவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு இடத்திற்கு வருகிறேன் என்று சொன்னால் என்ன குறிக்கோளோடு வருகிறாய், எதற்காக வருகிறாய், உன்னுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்லாமலே வருவான். அதான் புதன். ஜோசியம் கேட்க போறான், அது ஒரு 4 பேர் இழுத்துட்டு வருவான். 4 பேர் இழுத்துட்டு 4 பேர் என்ன சொன்ன, இவன் ஒரு
10% படிச்சுப்பான், அவன் ஒரு 20% 30% படிச்சிருப்பான். என்னடா சொல்றான்னு வாயை திறந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். சரியா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏன் அண்ட விட மாட்டேங்குங்கிறன்னா, நம்மளுடைய பொழப்பு போயிடக்கூடாது. நமக்கு நித்தமும் வந்து என்ன சார், ஜீவனத்திற்கு வந்து பணம் வேணும். இந்த ஜீவனத்திற்கு பணம் வேணும்னு நம்ம கேட்டோம்னா போடுறேன்னு சொல்றோம். அது எதுக்கு சிட்ட போடுறான்? நீ என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நீ கேட்குற, என்னிடம் இருந்து ஒரு ஆகுதியை நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற, அதற்குண்டான சொல்யூஷன் வாங்கணும்னு நினைக்கிற, ஆனால் அதற்கு பணம் கேட்டால் நீ சிட்ட போடுகிறாய் என்று சொன்னால், அப்ப நான் இத்தனை வருஷமா படிச்சு வந்து என்ன சொல்றேன்னா, எவ்வளவு அல்லும் போகலுமா படிச்சு இன்னைக்கு வந்து சொன்ன இந்த 4 வீடியோ போடுறதுக்கு எவ்வளவு தூரத்திற்கு வந்து நான் வந்து ஒரு கின்ஸை எடுக்க அப்படிங்கிறதுக்கு சில நேரங்களில் நைட்டு படுக்கும்போது 12 மணி ஆயிடும். எப்படி? அப்ப என்னுடைய உழைப்புக்கு நீ பணம் தராமல் சிட்டை ஓடுகிறது என்று சொல்லக்கூடிய ஈனப்பிறவிகள் என்ன இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் இல்ல, ஒரு மாசமா இல்ல, அதுக்கு முன்னால இருந்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்றான்னா வந்து அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் சில இதுகளை வந்து அவன் பலவீனம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் என்னதான் பொய் நேம் வச்சிருந்தாலும் யூடியூப்ல பொய் நேம் வச்சு பேக் ஐடி ஏதாவது வச்சிருப்பான். அது அவனுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நிழல் தான். அந்த நிழலை எப்படி விரட்டணும்னு நமக்கு தெரியும். காலத்தை விரட்டிட்டு அதுக்கு ஜென்ம பக்கத்துல எங்கேயும் திரும்ப பார்க்க மாட்டான். அதுக்கடுத்து அவனுடைய வாழ்க்கை வந்து இரண்டதாக மாறிவிடும். பிறரை குறை சொல்பவன் ரொம்ப நாளைக்கு ஜெயிக்க முடியாது. 10 பேரை போய் பார்க்கறது, 20 பேரை போய் பார்க்கறது, 30 பேரை போய் பார்க்கறது, எங்க போய் பார்த்து என்ன சொன்னா அவனுக்கு திருப்தியே வராது. ஒரே இடத்தில் ஒரே நாள் முடிச்சுட்டு ஓடிடணும், கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். அதற்கு அடுத்து என்ன செய்ய, இலவசமான பொருள்கள் வாங்கணும். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொண்டாந்து கொடுக்காங்க அப்படின்னா நீங்கள் வாங்காதீங்க. யாராவது சாப்பாடு வாங்கி கொடுக்குவான், வா மாப்பிள்ளை சாப்பிட போவோம், வா மாப்பிள்ளை கோட்டரடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவான். இவன் போய் வாங்கி குடிச்சு 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 தருத்திரத்தை தான் அனுபவிப்பான். அப்ப நீ நீ குடிக்க போ, அது பெரிய பேமெண்ட் நீ பண்ணு. சாப்பிட போ, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாப்பிட போகணுமா வா, சரி நான் பேமெண்ட் பண்றேன் அப்படின்னு போ. இல்லைன்னா கர்மா உன்னை சுத்தி, அவன் வாங்கி கொடுத்த கர்மா உன்னை சுத்தி வந்துடும். அதனால இலவச சாப்பாடு, இலவச குடி, இதுக்கெல்லாம் வந்து தயவு செய்து போகாதீங்க. டீ சாப்பிட போறீங்களா, நீங்க முதல்ல பேமெண்ட்டை பண்ணுங்க, டோக்கனை நீங்க வாங்க, குடியா கூட 2 டீ வாங்கி கொடுங்க, வாங்கி குடி அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். நீங்கள் இலவசமாக வாங்காதீர்கள், இலவசமாக பணம் போட்டால் வாங்காதீர்கள். என்ன வேலைக்காக எனக்கு பணம் போடுற? ஒரு 100 ரூபாயை போட்டு ஒரு ஒரு லேடி பெரிய சிரமப்பட்டு போனான். எதுக்குமா 100 ரூபா போட்டேன்னா அவளுக்கு கோவம். எனக்கு எதுக்குறா 100 ரூபா, எனக்கு ஒரு வேலை கொடு, 1000 ரூபா ஜாதகம் பார்க்கறதுக்கு அனுப்பு, நான் பேசுறேன், நீ பேசுற, அது எனக்கு தொழிலா போகும், எனக்கு 100 ரூபா நான் வந்து சன்மானம் அனுப்புறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்மளை இழிநிலைக்கு கீழே தள்ளக்கூடிய ஒரு சத்ரு. ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அந்த நண்பர் வந்து பேசும்போது, உங்களுடைய டயத்தை ஒதுக்கி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே ஐயா, எனக்கு நான் ஒரு 1000 ரூபா போடுறேன். நான் என்ன சொன்னேன்னா தெரியுமா, எல்லா மனிதனும் ஒரு ஃபோன் பண்ணி மிஸ்கால் ஆயிடுச்சுன்னா நான் கூப்பிட்டு பேசுவது வழக்கம். எனக்கு தயவு செய்து 1000 ரூபாய் வேண்டாம். நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்து அந்த பணத்தை வாங்கணும். 1000 ரூபாய் பெருசு தான், பெருசுன்னு இல்லைன்னா சொல்லல, ஆனால் அதை இலவசமாக வாங்கக்கூடாது. 50,000 வாங்குங்க, அதுக்கு நம்ம வேலை செய்யணும். வேலை செஞ்சு வாங்கினால் அந்த கர்மா 90% பாதிக்காது, 10% பாதிக்கும். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. 90 பாதிக்கலைன்னா 10 பாதிச்சதுனால என்ன தலையை தூக்கிட்ட ஓடிட போகுது. அதனால எந்த ஒரு மனிதன் கௌரவத்திற்காக என்ன செய்வான், கௌரவத்திற்காக என்ன செய்வான் தெரியுமா, சார் ஒரு 500 ரூபா போட்டு விட்டுறேன் அப்படிமா, ஒரு 1000 ரூபா போட்டு விட்டுறேன் அப்படிமா. என்ன செய்வேன், எனக்கு வேண்டாம் அப்படி. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, அதுக்காக நான் பணத்தின் மேல் ஆசைப்படாதவன் கிடையாது. நான் 1ஆம் நம்பர் சுயநலவாதி தான். 1ஆம் நம்பர் சுயநலவாதியா இருந்தா தான் என் குடும்பம் நல்லா இருக்கும். 1ஆம் நம்பர் பொதுநலவாதியா இருந்தா என் குடும்பம் என்ன செய்யும், உலகத்துக்கெல்லாம் ஜோசியம் சொல்லிட்டு இருந்து வீட பாரி அணியே அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை. மனைவி முதல்ல கேட்பா, பிள்ளை வந்து கொஞ்சம் தவங்கி கேட்கும். ஏன்னா இப்ப எல்லாம் கேட்கலாம் முடியாது. காரணம், யாரிடமும் நாம் சுயநலவாதியாக இருந்து நம்மளுடைய குடும்பத்தை நம்பர் 1ஆக வைத்திருக்கணும்.
அந்த கொள்கையை ஏற்றுக்கிடுங்க. அதற்கடுத்து சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க போய் ஜாமான் வாங்காதீங்க. சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறேன் பார்த்தாலும் வஞ்சாலும் அதை பத்தி கேள்வி கிடையாது. எல்லாமே நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கின ஜாமான் 1000 ரூபாய்க்கு வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா வாங்கிடலாம். அது 1500 அங்க பில் ஆகுது. ஈர்ப்பு சக்தி உடையதாக தான் வச்சிருப்பான். எல்லாம் பாக்கெட் போட்டு நீட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனா எல்லாமே விலை கூட, எல்லாமே விலை கூட. அப்ப ரெண்டாவது, அதிகமாக ஜிபே பண்ணாதீங்க. பணத்தை கொடுத்து அங்கிருந்து ஒரு 10 ரூபா மிச்சம் வர்ற மாதிரி வாங்கணும். ஜிபே பண்ண ஒரு நாளில், இப்ப ஜிபே தான் எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாலும் ஒரு நாளில் ஒரு தடவையாவது நம்மளுடைய தேவைகளுக்கு உண்டான பொருட்கள் வாங்கும் போது பணத்தை கொடுத்து கைமாற்று வாங்குங்கள். உங்களுடைய செல்வ நிலை மேம்படும். இரண்டாவது, பொறுமை அவசியம். பணம் நன்றாக பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமை அவசியம். பொறுமையாக இருக்கணும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு வராத நாளைக்கு சேர்த்து கொடுத்துரும். அதற்கு அடுத்த எப்பயுமே பணம் பாக்கெட்ல இருந்தா தைரியத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்ப பணம் என்ன சொல்றான்னா ஆயுளை காப்பாற்றுது. எப்படி ஆயுளை காப்பது எல்லாம் சொல்லுவீங்க. நீங்க எல்லாரும் கேட்குறீங்களே, பணம் தான் முக்கியமா? பணம் தான் முக்கியமா? அம்மா, பஸ்ஸில் போ டிக்கெட் எடுக்கணும், வண்டியில் போ பெட்ரோல் போடணும், ஹோட்டலுக்கு போ சாப்பிடணும். அங்கே என்னத்தை வச்சு நீ பார்க்க? ஒரு திடீர்னு என்ன சொன்னானோ, ஒரு வராத நோய் வந்து விட்டது, எங்கே போய் நீ காப்பாற்றுவ? அப்போ என்ன வேணும்? வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாவெல்லாம் அடை வச்சு என்ன சொன்னால் பணத்தை சங்கிலியெல்லாம் அடை வச்சு வந்த எந்த 5 நிமிஷத்துல 5 லட்சம் கட்டிடும். எப்படி? அது இல்லாமல் உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. உயிரை காப்பாற்றுவதற்கு கூட பணம் வேணும். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு நல்ல வேலையா டயத்துக்கு கொண்டு போனோம், ஒரு பிரச்சனை இல்லை, என்ன செலவு ஒரு 5 லட்சம் ரூபா ஆச்சு, பரவாயில்ல உயிர் பிழைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அந்த சக்தி யார்? பணம். அது இல்லைன்னா, நம்மகிட்ட இல்லைன்னா என்ன செய்வோம்? ஐயோ பணம் இருந்தா காப்பாத்திருக்கலாம், என்ன ஐயோ பாவமே, இந்த வயசுல இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இப்ப நடந்த விஷயம், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். திங்கட்கிழமை இறக்குறாரு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணிடுவோம், ஒன்றும் செய்யாது. ஆஞ்சியோ பண்ணா 40 50 செலவாகும். எது பண்ண அப்படின்னு இருக்காங்க. ஆஞ்சியோவே பண்ணுங்க அப்படின்னு ஆஞ்சியோ பண்ணி விட்டாங்க. சரியாகல. இட்ஸ் எ டெத்து. எங்க அங்க பணம் இல்லை. இருந்திருந்தால் எத்தனையோ நபர் ஓபன் சர்ஜரி பண்ணவங்க நல்லாவே இருக்கிறார்கள். இன்றும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. 25 வருடமாக 30 வருடமாக பண்ணி ஆன ஒரு மனிதன் 35 வருடமாச்சு பண்ணி இன்னும் உயிரோடு இருக்கான். டாக்டர்களே ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அந்த நபருடைய சாப்பாடு என்ன தெரியுமா? உப்புல்லா சாப்பாடு தான் தெரியும். அதற்கடுத்து எப்பயுமே பணத்தை எண்ணி கொடுக்கணும். பணத்தை ஜிபே பண்ணக்கூடாது. பணக்காரன் ஆவது ஈஸி, ஆனால் பணக்காரனாக தொடர்ந்து இருப்பது தான் கஷ்டம். அதை மெயின்டைன் பண்றது அவ்வளவு கஷ்டம். அப்ப எப்பயுமே நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி 2 பொருள்களுக்கு உண்டு. எப்படி இருந்தாலும் கழுத்துல ஒரு தங்கம் போடுங்க, இல்லைன்னா கையில ஒரு மோதிரம் போடுங்க. அது குருவுக்கு வேலை ஃபுல்லா இடுப்புக்கு மேலதான். இடுப்புக்கு கீழே கழிவுகளை அகற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் சுக்கிரனுக்கு தான் உண்டு. அப்ப அதனாலதான் இடுப்புல என்ன சொல்றாங்கன்னா வெள்ளி அருணாக்கயிறு கட்டுறாங்க. இடுப்புக்கு கீழ் நீங்கள் தங்கம் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தருத்திரம் வரும். காலில் வெள்ளி கொலுசு போடுங்கள். நீங்கள் என்ன சொல்லலாம்னா தங்க கொலுசு போடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய டாம்பிகத்தை நீங்க காட்டுவதற்காக நீங்க போடுறீங்க, அது பெரிய தவறாகிவிடும். எந்த ஒரு மனிதனும் இடுப்புக்கு கீழ் வெள்ளி போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பெண்கள் மெட்டி அணிவது ஒரிஜினல் வெள்ளியில போடுங்க. கண்டிப்பாக காலில் கொலுசு போடுங்க. உங்களுடைய சுக்கிரனுடைய நிலைமை நன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்.
வெள்ளியில கொலுசு போட்டீங்கன்னா. ஆண்கள் இடுப்பில் வந்து என்ன சொன்னா வந்து வெள்ளி கொடி போடுங்க, உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை தங்கம் வந்து இப்ப கோயிலுக்கு போறவங்க ஒரு குழந்தைகள் போனா செயினை போட்டு போவாங்க. தங்கம் என்ன செய்யும், தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியது. வெள்ளி வந்து என்ன சொல்லனா கழிவை வெளியேற்றும். புரியுதா? தாம்பத்தியம் பண்ணும்போது என்ன போகுது, வெள்ளி தான் போகுது, அது ஒரு கழிவு. மலம் போகுது, அது ஒரு கழிவு. இதெல்லாம் வந்து என்ன செய்ய, அதனாலதான் காலபுருஷனுடைய 12ஆம் பாவத்துல சுக்கிரன் உச்சம், காலபுருஷனுடைய 4ஆம் பாவத்துல குரு உச்சம். அப்ப 4 என்பது இடுப்புக்கு மேல, 12 என்பது மலம். மலத்துவாரம் எங்க இருக்குது, கீழே இருக்குது. யூரின் போறதுங்கிறது கீழே இருக்குது. அதனால தங்கத்தை கழுத்திலும் கையிலும் போடலாம், வெள்ளியை இடுப்பிலும் கொலுசாகவும் மெட்டியாகவும் போடும். சரி, ஆண்கள் வந்து என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு வெள்ளி காயின்ஸை நல்லா கொஞ்சம் 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 எடை அதிகமானதை உங்களுடைய பேண்ட் பாக்கெட்ல, உள் பாக்கெட் இருக்கு இல்லையா, உள் பாக்கெட் சைடு மேல இருக்கும், மேல வந்து என்ன சொன்னா வச்சுக்கிட்டுறதுக்கு. இப்ப எல்லா பேண்ட்டுகள்லயும் வருது ரெடிமேடு பேண்ட்டுகள், அதில் ஒரு வெள்ளி காயின்ஸ் போடுங்க. வெள்ளி காயின்ஸை நல்லா போடுங்க, ஆஃபீஸ் போகும்போது போட்டு போங்க. கண்டிப்பாக என்ன சொன்னா உங்க இடுப்புக்கு கீழே இருக்கிற அத்தனை அவயங்களும் நல்லா வேலை செய்யும். அந்த அவயங்கள் வேலை செய்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு பணம் வந்துடும். மேலே இருக்கிற அவயங்களுடைய நல்ல சக்திக்கு தங்கம் அணிய வேண்டும், சுகம் நன்றாக இருக்கும். வெளியே போக வேண்டிய கழிவுப் பொருட்கள் சிரமம் இல்லாமல் நன்றாக போக வேண்டும் என்று சொன்னால் வெள்ளியை இடுப்பில் கட்டி பெண்கள் மெட்டியும் கொலுசும் அணியலாம். ஆண்கள் இடுப்பில் வந்து வெள்ளி அரைஞான் கயிறு அணிந்து அந்த உள் பாக்கெட்ல. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு சுக்கரன் அப்படி அட்டை மாதிரி, இதெல்லாம் ஒன்றும் பேச்சுக்கே வழி இல்லை. ஒரு வெள்ளி காயின்ஸ் வந்து உள் பாக்கெட்ல போட்டுப்பாங்க. அதனால அந்த காலத்துல வந்து வெள்ளி அரைஞான் கொடி கட்டினாங்க. அப்ப உயர்ந்த லெவல்ல இருந்தாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வந்து, ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னா பணம் வரணும் அப்படின்னா, சாதிக்காய் இருக்கு இல்லையா, சாதிக்காய் சந்தனக்கட்டை, கதர் ஸ்டோர்ல வந்து சந்தனக்கட்டை கிடைக்கும். ஒரு 200 ரூபா 150 ரூபாய்க்கு வந்து பீஸ் பீஸா வச்சிருப்பாங்க. அப்ப சாதிக்காயும் சந்தனக்கட்டையும் வெள்ளை துணியில் கட்டி வீட்டின் உள்வாசல்ல தொங்க விடணும், வெளிவாசல்ல தொங்க விடக்கூடாது. அதே இடத்துல பச்சை கருப்பூரமும் ஏலக்காய் மஞ்சள் துணியில் கட்டி உள்வாசலில் தொங்க விடணும். ரெண்டு இது இருக்கணும். ஒன்று வெள்ளை சுக்கிரன், ஒன்று வந்து என்ன மஞ்சள் குரு. அப்ப தேவகுரு அசுரகுரு வீட்டின் உள்வாசலில் வந்து ஒரு ஆணி அடிச்சு, அந்த ஆணியில உள்வாசல் வந்து அந்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த நிலைக்கு இடையில ஒரு ஆணி அடிச்சு, இல்லைன்னா ஒரு இது ஸ்டிக்கர் கணக்கா இப்ப நிறைய இருக்குது ஒட்டி, அதுல சாதிக்காயும் சந்தனக்கட்டையும் வெள்ளை துணியில கட்டி தொங்க விடணும். பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் வந்து என்ன சொல்லணும், மஞ்சள் துணியில கட்டி உள்வாசல தொங்க விடுங்கள், பொருளாதாரம் வளரும். சில பேர் சொல்லுவீங்க, என்ன சார் அஞ்சரைப்பட்டியில இருக்கிற விஷயம்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து சாதிக்கு அஞ்சரைப்பட்டியில இருக்கு, சந்தன கஜட்டி அஞ்சரைப்பட்டியில இருக்கு, பச்சை கற்பூரம் அஞ்சரைப்பட்டியில இருக்கு, ஏலக்காயும் அஞ்சரைப்பட்டியில இருக்கு. அதாவது நீங்க கேட்ட கேள்வி, எல்லா ஜோதிடரும் வந்து மஞ்சள் மசால் சாமானே படம் வர்றதுக்கு சொன்னீங்க அப்படிங்கிறது அது ஒரு காமெடியா சொன்னீங்க. நான் கருத்தாக சொல்லியிருந்தேன், கருத்தாக சில விஷயங்கள் வந்து எந்தெந்த டயத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த 4 பொருள்களுக்கு உண்டு. அதோடைய கலர் துணிகள் வந்து இது ரெண்டும் ஒரே வெள்ளை துணியில கட்டக்கூடாது. ஒன்று மஞ்சளில், ஒன்று வெள்ளை. பரிச்சித்து பாருங்கள். பணமுடையிலிருந்து நீங்களும் மீண்டு பெரிய வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.